அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வேலை பார்க்கும்போது இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்க முடியாது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. கால்நடை மருத்துவர்கள் உதவியாளர்கள் பணியிடங்கள் காலி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் சிறப்பு முகாம்கள் நடத்தும் நாட்களில் மருத்துவமனைகளை மூட வேண்டியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்க நிர்வாகி கூறியதாவது, தமிழக அரசின் கால்நடை மருத்துவமனைகளில் 3332 கால்நடை உதவி மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 3332 அசிஸ்டன்ட் டாக்டருக்கான வேகன்சியே காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கால்நடை மருத்துவத்துறையில். இதை பொறுத்தளவுக்கு இதில் டிஎன்பிஎஸ்சி மூலம் 731 வேகன்சி இப்போ ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா இப்போ தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் 731 வேகன்சி ஃபில்அப் பண்ணுவாங்க. ஆனால் மீதமுள்ள 2601 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளது. கால்நடை உதவியாளர் பணியிடங்களில் 4000 கால்நடைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4000 வேகன்சி கால்நடை உதவியாளருக்கே இருக்குது. இதற்கு பலமுறை அரசு தேர்வு நடத்தியும் இதுவரை நிரப்பப்படவில்லை. பலமுறை இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹோல்டு பண்ணாங்க. அப்புறம் அப்படியே இருக்குது இது வரைக்கும். நம்மளும் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். நமக்கு அந்த அப்டேட்டும் இன்னும் இது வரைக்கும் சிஎம் செல்லேருந்து வரல. அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இதனால் மருத்துவர்கள் முகாமிற்கு சென்றால் மருத்துவமனையை திறக்க முடிவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர்கள் இல்லாததால் கால்நடைகளை கையாள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. கால்நடை உதவி மருத்துவராக பணிபுரிபவர்கள் பல 20 ஆண்டு கடந்தும் அதே பதவியில் பணிபுரிகின்றனர். மற்ற துறைகளில் 8-10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கிடைக்கிறது. உதவி மருத்துவர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கும் அரசாங்கம் பதவி உயர்வையும் வழங்க வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளை கட்ட வேண்டும் என கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 4000 வேகன்சி கால்நடை உதவியாளருக்கு இருக்குது அப்படின்றது வெளிப்படையோடு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கும் சரி இந்த துறைக்கும் சரி கொடுத்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து நமக்கு கிடைக்கல. ரீசெண்டாக லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் மட்டும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டா இல்லை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எங்கேயோ வேகன்சி ஃபில்அப் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அதை தொடர்ந்து மறுபடியும் வேறு எந்த அப்டேட்டுமே கால்நடை துறையில் சம்மந்தமாக வரல. தொடர்ந்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இன்றைக்கி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் கால்நடை துறையை பற்றி. கால்நடை துறையில் 4000 வேகன்சி இருக்குது. அதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்டமாக பலவிதமான அறிவிப்புகளை நம்மளும் கொடுத்துட்டே இருக்கோம். மாணவர்களும் இண்டிவிஜுவலாக மெயில் அனுப்புகிறாங்க, டிஎன்ஏஹெச்டிக்கு இல்லை கால் பண்ணி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே அரசுக்கிட்டேருந்து எந்த உத்தரவும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றதை சொல்லி தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு ஏதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளார அப்டேட் கிடைக்குதான்றதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அஃபிஷியலாக சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.